CBSE 12th Standard English Prose Flamingo in Tamil 7th lesson The Interview Part 1 and Part 2 presented by R. Ravikrishnan. நேர்காணல் த இன்டர்வியூ பார்ட் 1 பார்ட் 2 கிறிஸ்டோபர் சில்வெஸ்டர் தொகுத்த த பெங்குவின் புக் ஆஃப் இன்டர்வியூஸ் நூலின் முன்னுரையிலிருந்து ஆசிரியர் பற்றி. கிறிஸ்டோபர் சில்வெஸ்டர் 1959 கிரேம்பிரிட்ஜில் உள்ள பீட்டர் ஹவுஸ் கல்லூரியில் வரலாற்று மாணவராக இருந்தார். அவர் 10 ஆண்டுகள் பிரைவேட் ஐ பத்திரிகையில் நிருபராக பணியாற்றினார். மேலும் வேனிட்டி ஃபேர் பத்திரிகைக்காக கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். 1859 முதல் இன்று வரையிலான நேர்காணல்களின் தொகுப்பான பெங்குவின் புத்தகத்திற்கு அவர் எழுதிய முன்னுரையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி பின்வருமாறு. பகுதி 1. சுமார் 130 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நேர்காணல் என்பது பத்திரிகை துறையின் ஒரு சர்வசாதாரணமான விஷயமாகிவிட்டது. இன்று எழுத்தறிவு பெற்ற ஏறக்குறைய அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் ஒரு நேர்காணலை படித்திருப்பார்கள். மறுபுறம் பல ஆயிரம் பிரபலங்கள் பல ஆண்டுகளாக நேர்காணல் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் நேர்காணல் செய்யப்பட்டுள்ளனர். எனவே நேர்காணல் முறைகள் மற்றும் அதன் நன்மைகள் குறித்த கருத்துக்கள் கணிசமாக வேறுபடுவதில் அதன் செயல்பாடுகளை கருத்தில் கொள்ளாமல் இருக்க முடியாது. சிலர் அதன் மிக உயர்ந்த வடிவத்தில் அது உண்மையின் ஆதாரம் என்றும் அதன் நடைமுறையில் அது ஒரு கலை என்றும் மிகைப்படுத்தப்பட்ட கூற்றுக்களை முன்வைக்கலாம். மற்றவர்கள் பொதுவாக தங்களை அதன் பாதிக்கப்பட்டவர்களாக கருதும் பிரபலங்கள் நேர்காணல்களை தங்கள் வாழ்வில் ஒரு தேவையற்ற தலையீடாக வெறுக்கலாம் அல்லது தங்களை ஏதோ ஒரு வகையில் சிறுமைப்படுத்துவதாக உணரலாம். சில பழமையான கலாச்சாரங்களில் ஒருவரை புகைப்படம் எடுத்தல் அந்த நபரின் ஆன்மாவை திருடுவதாக நம்பப்படுவதைப் போலவும் இதுவும் உள்ளது. V.S. நைபால் சிலர் நேர்காணல்கள் காயப்பட்டு தங்களின் ஒரு பகுதி இழக்கிறார்கள் என்று கருதுவதாகவும், ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் படைப்பாளியான லூயிஸ் கரோலுக்கு நேர்காணல் செய்பவர் மீது ஒருவிதமான நியாயமான அச்சம் இருந்ததாகவும் அவர் ஒருபோதும் நேர்காணலுக்கு சம்மதிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. 2001 இலக்கியத்திற்கான பரிசு ஒரு உலகளவிய எழுத்தாளராக அறியப்படுகிறார். தனது பயண நூல்களிலும் ஆவண படைப்புகளிலும் தன் மூதாதையர்களின் நாடான இந்தியா குறித்து தனது பதிவுகளை அவர் முன்வைக்கிறார். அவர் நோபல் பரிசு பெற்றார். புகழப்படுவதைக் கண்டு அவர் அடைந்த அச்சமே தனக்கு அறிமுகமானவர்கள், பேட்டியாளர்கள் மற்றும் தன் கையெழுத்திற்கு விடாப்பிடியாக விண்ணப்பித்தவர்கள் ஆகியோர் அவர் விரட்டியடிக்க காரணமாக இருந்தது. பின்னர் அத்தகையவர்கள் அனைவரையும் அமைதியாக்கி தனது வெற்றி கதைகளை அவர் மிகுந்த திருப்தியுடனும் வேடிக்கையுடனும் கூறுவார். ருட்யார்ட் கிப்ளிங் பேட்டியாளர் மீது இன்னும் கடுமையான கண்டன மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறார். அவர் மன்னனி கரோலின் 1892 அக்டோபர் 14 தனது நாட்களில் பாஸ்டனை சேர்ந்த 2 நிருபர்கள் தங்களால் பாழாக்கப்பட்டது என்று எழுதுகிறார். தனது கணவர் ஒரு நிருபரிடம் கூறியதாக அவர் குறிப்பிடுகிறார். நான் ஏன் நேர்காணலுக்கு மறுக்கின்றேன், ஏனென்றால் அது ஒழுக்கமற்றது, அது ஒரு குற்றம். என் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலைப் போலவே அதுவும் ஒரு பெரிய குற்றம். மேலும் அந்த அளவிற்கு தண்டனைக்குரியது. அது கோழைத்தனமானது மற்றும் இழிவானது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை எந்த ஒரு மரியாதைக்குரிய மனிதரும் மார்க் ட்வைன் மீது அத்தகைய தாக்குதலை நிகழ்த்தியிருக்கவில்லை. H.G. வெல்ஸ் 1894 ஒரு நேர்காணலில் நேர்காணல் கொடுமை என்று குறிப்பிட்டார். ஆனால் அவர் அடிக்கடி ஜோசப் ஸ்டாலினை நேர்காணல் செய்யும் சூழலில் இருந்தார். பலமுறை நேர்காணலுக்கு சம்மதிக்க சால் பெல்லோ ஒரு முறை நேர்காணல்களை தனது மூச்சுக்குழலில் பதிக்கப்படும் பெருவிரல்கள் அச்சுக்களை போன்றது என்று விவரித்தார். ஆயினும் நேர்காணலில் குறைபாடுகளை இருந்தபோதிலும் அது தகவல் தொடர்புக்கு மிகவும் பயனுள்ளதாக ஊடகமாகும். இப்போதெல்லாம் வேறு எந்த காலத்தையும் விட நம் சமகாலத்தவர்களை பற்றி நமது மிக தெளிவான பதிவுகள் இதன் மூலமாகவே ஏற்படுகின்றன. நேர்காணல் செய்யப்பட்டவரும் 40 ஆண்டுகளுக்கு பிறகும் படிக்கும்போது சிந்தியுங்கள். நேர்காணல்கள் குறித்த சில நேர்மறையான கருத்துக்கள் என்னென்ன? பெரும்பாலான பிரபல எழுத்தாளர்கள் பேட்டி காண்பதை ஏன் வெறுக்கிறார்கள்? சில பழங்குடி கலாச்சாரங்களில் புகைப்படம் எடுக்கப்படுவது குறித்து நம்பிக்கை என்ன? அவரது மூச்சு குழாயில் உள்ள பெருவிரல் ரேகைகள் என்ற சொற்றொடரின் பொருள் என்ன? இன்றைய உலகில் ஆளுமைகள் பற்றிய தகவல்களின் முதன்மை ஆதாரம் யார்? சாதாரண சிப்பாயின் கவிஞர் என்று அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர் கிம்பல் ஓ'ஹரா மற்றும் இமயமலையில் அவரது சாகசங்களை பற்றி கதையான கிப்ளிங்கின் ஜங்கிள் புக் உலகம் முழுவதும் ஒரு சிறுவர் செவ்வியல் படைப்பாக கருதப்படுகிறது. ஒரு ஆங்கில நாவலாசிரியர், பத்திரிகையாளர், சமூகவாளர் மற்றும் வரலாற்றாசிரியரான இவர் தனது அறிவியல் புனைகதை படைப்புகளுக்காக அறியப்படுகிறார். வெல்ஸின் மிகவும் பிரபலமான நூல்கள் த டைம் மெஷின், தி இன்விசிபிள் மேன் மற்றும் தி வார் ஆஃப் தி வேர்ட்ஸ்
ஆகும். ஒரு சிறந்த ரஷ்ய புரட்சியாளர் மற்றும் தீவிர அரசியல் அமைப்பாளர், நாவலாசிரியராகவும் நாடகாசிரியராகவும் விளங்கிய பெல்லோவின் படைப்புகள் இரண்டாம் உலகப் போரினால் பெரிதும் பாதிக்கப்பட்டன. ஆகில் மார்ச் மற்றும் மோசஸ் ஆகியோர் அவரது மிகவும் பிரபலமான கதாபாத்திரங்கள் அடங்குவர். அவர் இத்தீஸ் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட சிறுகதைகளை வெளியிட்டார். அவர் 1976 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வென்றார். நேர்காணல்கள் என டெனிஸ் பிரையன் எழுதியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்தும் ஒருவர் மற்றவருடன் கேள்விகள் கேட்பதன் மூலமே நம்மை வந்தடைகின்றன. இதன் காரணமாக நேர்காணல் செய்பவர் முன் எப்போதும் இல்லாத அதிகாரத்தையும் செல்வாக்கையும் கொண்ட ஒரு நிலையை வகிக்கிறார். பகுதி 2. நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாவல்கள் எழுதும் ஒரு பேராசிரியர். உம்பர்டோ யூகோ. பின்வருவது உம்பர்டோ யூகோவின் ஒரு நேர்காணலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. அவரை தி இந்து பத்திரிகையை சேர்ந்த முகுந்த் பத்மநாபன் போட்டி காண்கிறார். இத்தாலியில் உள்ள பொலோக்னா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியரான உம்பர்டோ எக்கோ புனைக்கதை எழுதும் தொடங்குவதற்கு முன் குறியீடுகளை பற்றிய ஆய்வு, செமண்டாக்ஸ், இலக்கிய விளக்கம் பற்றிய இடைக்கால அழகியல் குறித்து தனது கருத்துக்களுக்காக ஒரு அறிஞராக பெரும் புகழை பெற்றிருந்தார். இலக்கிய புனைக்கதைகள், கல்விசார் நூல்கள், கட்டுரைகள், சிறுவர் நூல்கள், செய்தித்தாள் கட்டுரைகள் என அவரது எழுத்து படைப்புகள் பிரமிக்கத்தக்க அளவில் பெரியதாகவும் பரந்ததாகவும் உள்ளன. 1980 10 மில்லியனுக்கும் அதிகமான பிரதிகள் விற்பனையான த நேம் ஆஃப் தி ரோசஸ் என்ற நூலின் வெளியீட்டின் மூலம் அவர் அறிவு சார்ந்த பெரும் நட்சத்திர அந்தஸ்துக்கு இணையான நிலையை அடைந்தார். முகுந்த். ஆங்கில நாவலாசிரியரும் கல்வியாளருமான டேவிட் லாட்ஜ் ஒருமுறை ஈகோ செய்யும் அத்தனை காரியங்களையும் ஒரே மனிதனால் எப்படி செய்ய முடிகிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று குறிப்பிட்டார். உம்பர்டோ ஈகோ, ஒருவேளை நான் பல காரியங்களை செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் இறுதியில் நான் எப்போதும் ஒரு காரியத்தை தான் செய்கிறேன் என்பதில் உறுதியாக இருக்கின்றேன். முகுந்த். எது? உம்பர்டோ ஈகோ. இதை விளக்குவது இன்னும் கடினமாக இருக்கிறது. எனக்கு சில தத்துவ ஆர்வங்கள் உண்டு. அவற்றை எனது கல்வி பணிகளில் மற்றும் நாவல்கள் மூலம் தொடர்கிறேன். என் சிறுவர் புத்தகங்கள் கூட அகிம்சை மற்றும் அமைதியை பற்றி தான். பார்த்தீர்களா? அதே அறநெறி மற்றும் தத்துவ ஆர்வலர்களின் தொகுப்புதான். மேலும் என்னிடம் ஒரு ரகசியம் இருக்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள வெற்றிடங்களை, அனைத்து அணுக்களிலும் உள்ள வெற்றிடங்களை நீங்கள் நீக்கினால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? பிரபஞ்சம் என் கைப்பிடி அளவு பெரிதாகிவிடும். அதேபோல் நம் வாழ்வில் நிறைய வெற்றிடங்கள் உள்ளன. நாம் அவற்றை இடைவெளிகள் என்று அழைக்கின்றோம். உதாரணமாக, நீங்கள் என் இடத்திற்கு வருகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் ஒரு மின்தூக்கியில் மேலே வந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு காத்திருக்கின்றேன். இது ஒரு இடைவெளி, ஒரு வெற்றிடம். நான் வெற்றிடங்கள் தான் வேலை செய்கின்றேன். உங்கள் மின்தூக்கி முதலில் தளத்திலிருந்து 3வது தளத்திற்கு மேலே வருவதற்கு காத்திருக்கும் போதே நான் ஏற்கனவே ஒரு கட்டுரை எழுதிவிட்டேன். சிரிக்கிறார் முகுந்த். நிச்சயமாக எல்லோராலும் அதை செய்ய முடியாது. உங்களது புனைவல்லாத எழுத்துக்களிலும் கல்விசார் படைப்புகளிலும் ஒருவித விளையாட்டுத்தனமும் தனிப்பட்ட தன்மையும் இருக்கிறது. அது எப்போதுமே தனிப்பட்ட தன்மையாகவும் பெரும்பாலும் வறண்டதாகவும் சலிப்பூட்டுவதாகவும் இருக்கும் வழக்கமான கல்விசார் பாணியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. நீங்கள் இந்த முறைசாரா அணுகுமுறையை உணர்வுபூர்வமாக பின்பற்றுகிறீர்களா, அல்லது அது உங்களுக்கு இயல்பாகவே அமைந்ததா? உம்பர்டோ ஈகோ. நான் இத்தாலியில் எனது முதல் முனைவர் பட்ட ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கும் போது பேராசிரியர் ஒருவர் கூறினார், ஆய்வாளர்கள் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை பற்றி நிறைய கற்றுக்கொள்கிறார்கள். பின்னர் அவர்கள் பல தவறான கருத்துக்கோள்களை உருவாக்குகிறார்கள். பிறகு அவற்றை சரி செய்து இறுதியில் முடிவுகளை முன்வைக்கிறீர்கள். நீங்களோ இதற்கு மாறாக உங்கள் ஆராய்ச்சியின் கதையை சொன்னீர்கள். உங்கள் முயற்சிகளையும் தவறுகளையும் கூட சேர்த்திருக்கிறீர்கள். அதே நேரத்தில் நான் சொல்வது சரிதான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டு எனது ஆய்வறிக்கையை ஒரு புத்தகமாக வெளியிட்டார். இதன் மூலம் அவர் அதை மதித்தார் என்பது தெளிவாகிறது. அந்த காலகட்டத்தில் 22 வயதில் ஆராய்ச்சியின் கதையை சொல்லும் விதத்தில்தான் கல்விசார் நூல்கள் எழுதப்பட வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இதனால்தான் என் கட்டுரைகளில் எப்போதும் ஒரு கதை அம்சம் உண்டு. மேலும் இதனால்தான் நான் ஏற்கனவே 50 வயதில் மிகவும் தாமதமாக கதை புதினங்களை எழுதத் தொடங்கினேன். என் அன்பு நண்பர் ரோலண்ட் பர்தோஸ் நான் ஒரு நாவலாசிரியராக இல்லாமல் கட்டுரையாகவும் இருந்ததை எண்ணி எப்போதும் விரக்தி அடைந்திருக்கிறார் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. அவர் என்றாவது ஒரு நாள் படைப்பிலக்கியத் துறையில் ஈடுபட விரும்பினார். ஆனால் அதை செய்வதற்கு முன்பே இறந்து விட்டார். நான் இந்த வகையான விரக்தியை ஒருபோதும் உணர்ந்ததில்லை. நான் தற்செயலாகவே நாவல்களை எழுதத் தொடங்கினேன். எனக்கு செய்வதற்கு வேறு எதுவும் இருக்கவில்லை. அதை நான் வந்தது, அதனால் நான் தொடங்கினேன். நாவல்கள் அநேகமாக கதை சொல்லும் என் ரசனையை திருப்திப்படுத்துகின்றன. முகுந்த். நாவல்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஒரு புகழ்பெற்ற கல்வியாளராக இருந்த த நேம் ஆஃப் தி ரோசஸ் வெளியான பிறகு நீங்கள் மிகப்பெரிய புகழை அடைந்தீர்கள். உங்களை விட பல அறிவார்ந்த புனைவரில்லாத படைப்புகளை குறைந்தது 20க்கும் மேற்பட்டவற்றை எழுதியுள்ள நிலையில் நீங்கள் 5 நாவல்களை எழுதியுள்ளீர்கள். உம்பர்டோ ஈகோ. 40 வயதுக்கு மேல். முகுந்த். 40க்கும் மேல். அவற்றுள் குறியியலை பற்றிய ஒரு முக்கியமான படைப்பும் அடங்கும். ஆனால் பெரும்பாலான மக்களிடம் உம்பர்டோ எக்கோவை பற்றி கேட்டால் அவர் ஒரு நாவலாசிரியர் என்று சொல்வார்கள். அது உங்களுக்கு சங்கடமாக இருக்கிறதா?
உம்பர்டோ ஈகோ: ஆம், ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாவல்கள் எழுதும் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராகவே நான் என்னைக் கருதுகின்றேன். இது நகைச்சுவை அல்ல. நான் கல்விசார் மாநாடுகளிலே பங்கேற்கின்றேன், எழுத்தாளர்கள் மன்றங்கள் மற்றும் எழுத்தாளர்களின் கூட்டங்களில் அல்ல. நான் என்னை கல்வி சமூகத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்கின்றேன். ஆனால் சரி, அவர்கள் பெரும்பாலான மக்கள் நாவல்கள் மட்டும் படித்திருந்தால் சிரித்து தோள்களை குலுக்கிக் கொள்கிறார். நாவல்கள் எழுதுவதன் மூலம் நான் ஒரு பரந்த வாசகர் வட்டத்தை சென்றடைகிறேன் என்பது எனக்கு தெரியும். குறியீடுகள் பற்றி படைப்புகளுக்கு 1 மில்லியன் வாசகர்கள் இருப்பார்கள் என்று என்னால் எதிர்பார்க்க முடியாது. முகுந்த்: இது என்னை அடுத்த கேள்விக்கு இட்டுச் செல்கிறது. த நேம் ஆஃப் தி ரோஸ் ஒரு மிகவும் தீவிரமான நாவல். ஒரு புறம் அது துப்பறியும் கதையாக இருந்தாலும், மறுபுறம் அது மெய்யியல், இறையியல் மற்றும் இடைக்கால வரலாறு ஆகியவற்றை ஆராய்கிறது. இருந்தபோதிலும் அது ஒரு மாபெரும் மக்கள் கூட்டத்தை பெற்றது. இது உங்களுக்கு சற்றும் குழப்பமாக இருந்ததா? உம்பர்டோ ஈகோ: இல்லை, பத்திரிகையாளர்கள் குழப்பமடைந்துள்ளனர், சில சமயங்களில் பதிப்பாளர்களும் கூட. ஏனென்றால் மக்களுக்கு தரமற்ற படைப்புகளுக்கும் பிடிக்கும் என்றும் கடினமான வாசிப்பு அனுபவங்கள் பிடிக்காது என்றும் பத்திரிகையாளர்கள் பதிப்பாளர்களும் நம்புகிறார்கள். இந்த கிரகத்தில் 60 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். த நேம் ஆஃப் தி ரோஸ் 10 முதல் 15 மில்லியன் பிரதிகள் வரை விற்றது. எனவே ஒரு வகையில் நான் சிறிய பகுதியை மட்டுமே சென்றடைந்தேன். வாசகர்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர். ஆனால் இந்த வகையான வாசகர்கள் தான் எளிதான அனுபவங்களை விரும்புவதில்லை, அல்லது குறைந்தபட்சம் அவர்கள் எப்போதும் இதை விரும்புவதில்லை. நானோ இரவு உணவிற்கு பிறகு 9 மணிக்கு தொலைக்காட்சி பார்க்கும்போது மியாமி வைஸ் அல்லது எமர்ஜென்சி ரூம் பார்க்க விரும்புவேன். நான் அதை ரசிக்கின்றேன், அது எனக்கு தேவையும் கூட. ஆனால் நாள் முழுவதும் அல்ல. முகுந்த்: அந்த நாவலின் மாபெரும் வெற்றிக்கு அது இடைக்கால வரலாற்றின் ஒரு காலகட்டத்தை பற்றி பேசியதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்க முடியுமா? உம்பர்டோ ஈகோ: அது சாத்தியம்தான். ஆனால் உங்களுக்கு இன்னொரு கதை சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் ஒரு சீன நாணியைப் போல் அடிக்கடி கதைகள் சொல்வேன். எனது அமெரிக்க பதிப்பாளர் என் புத்தகம் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தாலும், யாரும் பேராலயத்தை பார்த்திராத, லத்தீன் படிக்காத ஒரு நாட்டில் 3000 பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை என்றார். ஆனால் எனக்கு 3000 பிரதிகளுக்கு முன்பணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இறுதியில் அது அமெரிக்காவில் 2 அல்லது 3 மில்லியன் பிரதிகளை விற்றது. எனக்கு முன்பே இது இடைக்காலத்தை பற்றி ஏராளமான புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. இந்த புத்தகத்தின் வெற்றி ஒரு மர்மம் என்றே நான் கருதுகின்றேன். அதை யாராவது கணிக்க முடியாது. நான் த நேம் ஆஃப் தி ரோஸ் புத்தகத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லது 10 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதியிருந்தால் இது இப்போது இருப்பது போல் இருந்திருக்காது என்று நினைக்கின்றேன். அது அக்காலத்தில் ஏன் வெற்றி பெற்றது என்பது ஒரு மர்மம். உரையை புரிந்து கொள்வது. வாசகர்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர். ஆனால் இந்த வகையான வாசகர்கள் எளிதான அனுபவங்களை விரும்புவதில்லை, அல்லது குறைஞ்சபட்சம் அவர்களே எப்போதும் இதை விரும்புவதில்லை. நானோ இரவு உணவுக்கு பிறகு 9 மணிக்கு தொலைக்காட்சி பார்க்கும்போது மியாமி வைஸ் அல்லது எமர்ஜென்சி ரூம் பார்க்க விரும்புவேன். நான் அதை ரசிக்கின்றேன், அது எனக்கு தேவையும் கூட. ஆனால் முழுவதும் அல்ல. முகுந்த்: அந்த நாவலின் மாபெரும் வெற்றிக்கு அது இடைக்காலத்தின் வரலாற்றின் ஒரு காலகட்டத்தை பற்றி பேசியதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்க முடியுமா? உம்பர்டோ ஈகோ: அது சாத்தியம்தான். ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு கதை சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு சீன நாணியைப் போல் அடிக்கடி கதை சொல்வேன். எனது அமெரிக்க பதிப்பாளர் என் புத்தகம் அவருக்கு மிகவும் பிடித்திருக்கும். ஆனால் பேராலயத்தை பார்த்திருந்தால், லத்தீன் படிக்காத ஒரு நாட்டில் 3000 பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் 3000 பிரதிகளுக்கு மேல் முன்பணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இறுதியில் அமெரிக்காவில் 2 அல்லது 3 மில்லியன் பிரதிகள் விற்றது. எனக்கு முன்பே இடைக்காலத்தை பற்றி ஏராளமான புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. இந்த புத்தகத்தின் வெற்றி ஒரு மர்மம் என்றே நான் கருதுகின்றேன். அதை யாராலும் கணிக்க முடியாது. நான் தி நேம் ஆஃப் தி ரோஸ் புத்தகத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 10 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதியிருந்தால் அது இப்போது இருப்பது போல் இருந்திருக்காது என்று நினைக்கிறேன். அந்த உரையை புரிந்து கொள்வது. உம்பர்டோ ஈகோ: நேர்காணல் செய்யப்படுவதை விரும்புவார் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை, காரணங்களை கூறுங்கள். ஈகோவுக்கு இவ்வளவு எழுத எப்படி நேரம் கிடைக்கிறது? ஈகோவின் கல்விசார் எழுத்து நடையின் தனித்துவம் என்ன? உம்பர்டோ ஈகோ தன்னை முதலில் ஒரு நாவலாசிரியராக கருதினாரா, அல்லது ஒரு கல்விசார் அறிஞராக கருதினாரா? த நேம் ஆஃப் தி ரோஸ் நாவலின் மாபெரும் வெற்றிக்கு காரணம் என்ன? உரையை பற்றி பேசுகிறது. இருவராகவோ அல்லது சிறு குழுக்களாகவோ கலந்துரையாடுங்கள். நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து அல்லது செய்தித்தாளில் பார்த்து ஏதேனும் ஒரு நேர்காணலை பற்றி பேசுங்கள். அது அந்த பிரபலம், நேர்காணல் செய்பவர் மற்றும் அவரது துறை ஆகியவற்றை உங்கள் புரிதலை மேம்படுத்த எவ்வாறு உதவியது. நேர்காணல்களுக்கு நீங்கள் மிகவும் விரும்பும் ஊடகம் அச்சு, வானொலி அல்லது தொலைக்காட்சி. ஒவ்வொரு பிரபலத்திற்கும் அவரது தனியுரிமைக்கான உரிமை உண்டு. நேர்காணல் செய்பவர்கள் சில சமயங்களில் மிகவும் தனிப்பட்ட கேள்விகளை கேட்டு பிரபலங்களை சங்கடப்படுத்துகிறார்கள். உம்பர்டோ ஈகோ நேர்காணல் செய்யப்படுவதை விரும்புவார் என்று நினைக்கிறார். ஈகோக்கு இவ்வளவு நேரம் எழுதுவது கிடைத்தது.
உரையாடல் இணைப்பிகள் மற்றும் சமிக்கையாளர்களை கவனித்தல். இணைப்பாளர்கள் நேர்காணல் செய்பவர் மற்றும் நேர்காணலுக்கு உட்படுவோரின் கூற்றுகள் ஒன்றுக்கொன்று எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை கவனியுங்கள். அந்த இணைப்பின் உங்களுக்கு சாய்வெழுத்துக்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. திஸ்ஸு, தட்டு, திஸ்ஸு, விச்சு முதலிய சுட்டுப்பெயர்களை பயன்படுத்துவதன் மூலம் அல்லது சொற்களை மீண்டும் மனனம் படுத்துவதன் மூலமாக இணைப்பு ஏற்படுகிறது. நான் எப்போதும் ஒரே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று உறுதியாக நம்புகிறேன். இதை விளக்குவது இன்னும் கடினமாக இருக்கிறது. முதல் தளத்திலிருந்து மூன்றாவது தளத்திற்கு உங்கள் மின்தூக்கி வருவதற்காக காத்திருக்கும் பொழுது நான் ஒரு கட்டுரை எழுதிவிட்டேன். சிரிக்கிறாங்க. நிச்சயமாக எல்லாராலும் அதை செய்ய முடியாது. நாவல்கள் கதை சொல்லும் முறையின் மீதான என் ரசனையை திருப்திப்படுத்தியிருக்கலாம். நாவல்களை பற்றி பேசுகையில் குறைந்தது 20க்கும் மேற்பட்டவை 40க்கு மேல் குறியீட்டில் தொடர்பான படைப்புகளுக்கு 1 மில்லியன் வாசகர்கள் இருப்பார்கள் என்று என்னால் எதிர்பார்க்க முடியாது. எனவே அது எனது அடுத்த கேள்விக்கு இட்டு செல்கிறது. இது உங்களுக்கு சிறிதளவும் குழப்பத்தை ஏற்படுத்தியதா? இல்லை. பத்திரிகையாளர்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். அந்த நாவலின் மாபெரும் வெற்றிக்கு அந்த இடைக்கால வரலாற்றின் ஒரு காலகட்டத்துக்கு பேசியதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்க முடியுமா? அது சாத்தியம். அனைத்தும் தொடர்ச்சியான உரைப்பகுதியிலும் இணைப்பு சொற்களின் பயன்பாடு முக்கியமானதும். உரையாடலில் குறிப்பான நேர்காணல் போன்ற கட்டமைக்கப்பட்ட உரையாடலில் இது மிகவும் அம்சியாகும். சமிக்கையாளர்கள் பேச்சின் தலைப்பில் மாற்றங்களை ஏற்படும்போது பேச்சாளர் மெதுவாக கேட்பவரை அந்த மாற்றத்துக்கு தயார்படுத்தும் சொற்றொடர்கள் மூலம் அவற்றை உணர்த்துவார். நேர்காணலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த 2 உதாரணங்களை கவனியுங்கள். அது என்னை மற்றொரு கேள்விக்கு இட்டு செல்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு கதை சொல்கின்றேன். இந்த ஆயத்த சமிக்கைகள் இல்லாமல் ஒரு உரையாடல் கருத்துக்களின் ஓட்டம் சீராகவும் தொடர்ச்சியாகவும் இருக்காது. எழுதுதல். போட்டியாளர் முகுந்து பத்மனுக்கு அந்த பேட்டியை வார்த்தைக்கு வார்த்தை செய்தித்தாளில் வெளியிட இடம் கிடைக்காத பட்சத்தில் அதன் முக்கிய அம்சங்களை கொண்ட ஒரு சிறு அறிக்கையை தயாரிக்குமாறு அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கலாம். அவருக்காகவே இந்த அறிக்கையை எழுதுங்கள். எதை சேர்க்கலாம், எதை நீக்கலாம் என்பதில் ஆசிரியர் மாணவர்களுக்கு உதவ வேண்டும். மாதிரியாக ஒரு நேர்காணலில் சில அறிக்கைகள் நாம் வழங்கலாம். செய்ய வேண்டியவை. பள்ளிகளிலோ அல்லது உங்கள் சுற்றுப்புறத்திலோ நீங்கள் போற்றும் ஒருவரை பேட்டி கண்டு அதை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யுங்கள். அழகு பற்றி தீம். ஒரு தகவல் தொடர்பு வடிவமாக நேர்காணல் துணை தீம். ஒரு எழுத்தாளருடன் நேர்காணலிலிருந்து ஒரு பகுதி. புரிதல். தனிப்பட்ட கருத்தை புரிந்து கொள்வது. உரையாடலையும் நேர்காணல் முறையும் புரிந்து கொள்ளுதல். உரையை பற்றி பேசுதல். நேர்காணல் வகை. தனிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்துதல். பல்வேறு தகவல் தொடர்பு ஊடகங்களை ஒப்பிடுதல். உரையாடல் இணைப்பின் மூலம் சமிக்கையாளர்கள் கவனித்தல். உரையாடலின் ஒத்திசைவு மற்றும் ஒருமைப்பாடு அம்சங்களில் கவனம் செலுத்துதல். எழுதுதல். ஒரு வகையிலிருந்து மற்றொரு வகைக்கு தகவலை மாற்றுதல். எடுத்துக்காட்டாக நேர்காணலிலிருந்து அறிக்கைக்கு செய்ய வேண்டியவையும் மக்களையும் ஆளுமைகளையும் நேர்காணல் செய்வதில் பயிற்சி அளிக்கும் ஒரு விரிவாக்க செயல்பாடு. கேள்வி கேட்டல் மற்றும் தகவல் சேகரிக்கும் நுட்பங்கள்.